பாலிடிக்ஸில் சரி தப்புலாம் எதுவும் கிடையாது. அவங்க கட்சியை பொறுத்த விஷயம் அது. ஆஃப்டர் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். உங்களுக்கு ஃபேக்சுவலி அண்ணாமலை சொல்கிறது கரெக்டாக, எடப்பாடி சொல்கிறது கரெக்டாக? அண்ணாமலை சொல்கிறது தான் கரெக்டு. தெளிவாக ஒரு தடவைக்கு மேலே, ஒரு முறைக்கு மேலேயே இவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். சீக்வன்ஸாகவே நம்ம பார்ப்போம். ஏப்ரல் 11 இந்த ஆண்டு லீலா பேலஸ் ஹோட்டலில் கூட்டணியை அறிவிக்கிறாங்க. கூட்டணி அறிவிக்கும் போது எடப்பாடி பக்கத்தில், வலது பக்கம் எடப்பாடி, அமித்ஷா உட்காந்துருக்காரு. அவரோட ரைட் சைடில் எடப்பாடி, லெஃப்ட் சைடில் அண்ணாமலை உட்காந்துருக்காங்க. கூட்டணி அறிவிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திருத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா. இதே வார்த்தை லிட்ரலி நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திருத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு அமையும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பேச அனுமதிக்கப்படவில்லை. அதுவே ரொம்ப ஒரு அவலமான ஒரு விஷயம். கூட்டணிக்கு யார் தலைவரோ அவர் பேசலை, அமித்ஷா மட்டும்தான் பேசினார். 4 நாள் பொறுத்து எடப்பாடி என்ன சொன்னார், 4 நாளோ 5 நாளோ பொறுத்து என்ன சொன்னார், இது என்டிஏ அரசு அமையும், ஆனால் அமைச்சரவையில் அதிமுக இடம் இருக்காது, அது அதிமுகவோட அமைச்சரவை தாண்டா. அவர் சொன்ன உடனேயே அதுக்கு லோ லெவலில் கீழ்மட்டத்தில் பிஜேபி தலைவர்கள் சில விளக்கம்லாம் கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏப்ரல் 22 பஹல்காம் இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் மொத்த கவனம் அங்கே போச்சு. அப்புறம் மே 7 ஆப்ரேஷன் சிந்தூர். அதனால் மே மாதம் பூரா அந்த பக்கம் ஓடிடுச்சு. அந்த 1.5 மாதம் அப்படி ஓடிடுச்சு.